இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக நான் என்ன கருதுறேன் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய அந்த காம உணர்வை ஒரு மனிதன் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இல்லாட்டினா இதில் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸை விட்டுட்டோம் அப்படின்னா லைஃப்பில் எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் வரும். மொத்த விஷயமும் அதில் தான் ஒளிஞ்சிருக்கு. இப்போ என்னுடைய சிந்தனையும் என்னுடைய செயலும் நான் பண்ணக்கூடிய வேலையில் ஃபோக்கஸ்டாக இருந்ததுன்னா, திருவள்ளுவர் சொன்னது போல எண்ணியாங்கெய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறின்னு சொல்லி எண்ணியவற்றை எண்ணியவாறே எண்ணிக்கொண்டே இருந்தால் எண்ணியவர் எண்ணியவற்றை அடைந்தே தீருவார் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். அப்போ இதில் எண்ணுவது மட்டும் முக்கியம் அல்ல, நாம் எதை எண்ணினோமோ அதற்குண்டான தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டிய அவசியமும் இங்கே தேவைப்படுகிறது. அப்போ நல்ல பணம் சம்பாதிக்கணும்னா பிடிச்ச வேலை செய்யணும், டயர்டாகாம அப்பதான் வேலை பார்க்க முடியும். பிடிச்ச வேலை செஞ்சாதான் டயர்டாகாம வேலை பார்க்க முடியும். டயர்டாகாம வேலை பார்த்தாதான் நிறைய சம்பாதிக்க முடியும். நிறைய சம்பாதிச்சாதான் நம்ம லைஃப் ஸ்டைலை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியும். பணம் சம்பாதிப்பது ஒன்றும் குற்றம் அல்ல. அதை பிற மனம் வலிக்காம ஏமாற்றாம அதர்மத்தின் வழியில் செல்லாம நியாயமான முறையில் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டி ப்ராப்பராக நீங்கள் வருமானம் சம்பாதித்தீர்கள் என்றால் அந்த வருமானத்தை வைத்து தாராளமாக உங்களது அடிப்படை தேவைகளையும் உங்களது ஆசைகளையும் நீங்கள் போக்கிக் கொள்ளலாம். பட் பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு நீங்கள் சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணதுலேருந்து நீங்கள் ட்விட்டராக இருக்கட்டும், எக்ஸ் தளமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா டிக்டாக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஏகப்பட்ட இன்னைக்கு சோஷியல் மீடியா தளங்களில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இன்று அந்த சோஷியல் மீடியாவில் நம்ம அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காகவே இந்த பான் ரிலேட்டடான கண்டென்ட்டை அதிகமாக இப்போ ஃபேஸ் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம்லாம் ஷேர் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. கேர்ள்ஸோட பாடி கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது இது நல்லது கெட்டதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஃபோக்கஸ்டாக உங்ககிட்ட நான் உட்காந்து பேசணும் அப்படின்னா அதுக்கு என்னோட உயிர் சக்தியான ஆண்களுக்கு விந்து சக்தி, பெண்களுக்கு ஸ்ரோனித சக்தி என்பது மேலோங்கி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சொல்கிறது ப்ராப்பராக எனக்கு புரியும். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் ஷார்ப்பாக ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு உண்டான ஆழமான டெப்த் என்னன்றது என்னுடைய சப்கான்ஷியஸ் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே புரிஞ்சு கொள்ளக்கூடிய லெவலில் அந்த வகையில் என்னோட உயிர் சக்திக்கு வலிமை இருக்குது. ஆனால் இந்த சோஷியல் மீடியா கண்டென்ட்டை நம்ம ரெகுலராக ஸ்வைப் பண்ணி நம்ம ரெகுலராக பார்த்து கொண்டே வரும்போது அதை தேவைக்கு பயன்படுத்தினால் தவறில்லை. இப்போ பேசுகிறது சோஷியல் மீடியாவில் தான் பேசிகிட்டு இருக்கோம். டிவி இல்லைனாலோ, மொபைல் இல்லைனாலும், இன்டர்நெட் இல்லைனாலும் இன்றைக்கு இந்த கண்டென்ட் மக்கள்கிட்ட போய் சேராது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, நெருப்பு என்பது அடுப்பு எரிப்பதற்கும் பயன்படும், வீட்டை எரிப்பதற்கும் பயன்படும். அந்த நெருப்பை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றதான் இருக்குது. அப்போது இன்றைய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக நான் எதை கருதுகிறேன் என்றால், அவர்களுடைய காம ஆசையினால அவர்கள் ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஒரு நிலைக்கு போகும்போது, எத்திக்கல் வேல்யூஸ் இல்லாமல் போகும்போது, கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும்போது உயிர் சக்தியை சுயமாக விரயம் செய்தும் அதிக நபர்களுடன் விரயம் செய்தும் ருணானு பந்தான்ற ஒரு பந்தத்தில் சிக்கி மென்டல் பிளாக்கேஜஸில், ஃபிசிக்கல் பிளாக்கேஜஸில் லாக் ஆகி எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் நடக்கிறப்போ தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காகவே போயிடுவாங்க. இது எப்படின்னா, இளவு வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காகவே அந்த சோகம் உங்களை தொத்திக்கும். அவ்வளோதானே? சேம் லைக் தட் உங்களோட உயிர் சக்தி உங்கள் உடம்பில் கம்மியாகும் போது அதிகமாக மாஸ்டர்பேஷன்லேயோ இல்லை பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பார்ட்னர்ஸோட நீங்கள் அதிகமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது அது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை தடுத்து விடும். வேகத்தை குறைச்சிடும், சிந்தனையை கம்மி பண்ணிடும், கிளாரிட்டி கிடைக்காது, குழப்பத்தை கொடுக்கும், ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம உடம்பில் நார்மலாக நமக்கு சுரக்க வேண்டிய செக்ரேஷன் ஆகக்கூடிய ஆக்சிடாசினாக இருக்கட்டும், மெலட்டனினாக இருக்கட்டும், செரட்டனினாக இருக்கட்டும், எதுவுமே ப்ராப்பரான முறையில் செக்ரேஷன் ஆகாமல் உடம்பில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். மன அழுத்தம் வந்தால் உடல் அழுத்தம் வரும், உடல் அழுத்தம் வந்தால் ஆன்மாவிற்கு கண்டிப்பாக அழுத்தம் செத்ததுக்கு அப்புறம் வரும். ஸோ வாழும்போதே மனதையும் உடலையும் பத்திரமாக பார்த்து கொள்ளும் போது ஆன்மாவை சிறப்பான நிலைக்கு பிறவில்லா பெருவாழ்வுக்கு கொண்டு போக முடியும். இப்போ நான் பிறவில்லா பெருவாழ்வை இப்போ நான் பேசவே இல்லை, முதல்ல வாழ்க்கையை மட்டும் நான் பேசணும்னா, டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட் இன் டு த கண்டென்ட் ஆஃப் பான். எதுவுமே அளவாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அளவை மீறி போகும்போது நிச்சயமாக அது பல்வேறு விதமான பிரச்சனைகளை கொண்டு விடத்தான் செய்யும். அப்போ இளைஞர்களுக்கு நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இளைஞர்களுக்கு சொல்ல விரும்பக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு உங்களுக்கு எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும்னாலும் உங்கள் எனர்ஜி ரொம்ப ரொம்ப அவசியம். எனர்ஜினா நீங்கள் சாப்பிட்டு கிடைக்கக்கூடிய எனர்ஜி இல்லை, ஐம்பூதங்கள்னால பஞ்சபூதங்கள்னால உள்ளுக்குள்ள ஒரு எனர்ஜி ஒன்று கிரியேட் ஆகி செக்ரேஷன் ஆகி உங்களுடைய ரத்தம் கடைசியாக மாறி நிற்கக்கூடிய
அந்த அந்த ஒரு நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் ஃபோர்ஸ், விந்து சக்தி அல்லது சுரோனித சக்தி. அதை விரயப்படுத்தாமல் அளவாக பயன்படுத்தும் போது, அதிக வெரைட்டிஸ் எதிர்பார்க்காம நம்ம லைஃப்பை நம்ம வாழும்போது, அப்போதான் ஒரு கண்ட்ரோல் வரும், ஒரு கிளாரிட்டி வரும், அப்போதான் ஒரு லாயல்ட்டி வரும், அப்போதான் ஒரு தெளிவு நிலைக்கு வர முடியும். இதெல்லாம் நீங்கள் இந்த எனர்ஜி நீங்கள் சேவ் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வேணுங்கக்கூடிய சிந்தனைகள், தெளிவான அந்த கிளாரிட்டி அத்தனையும் அதுவே கொடுக்கும்.